மாலை வெயில் உன் கன்னத்தில் பட்டு தெறிக்க, விழியகலாத நீ பார்த்த ஒற்றை பார்வையில் சிக்குண்டு விழுந்தவள், இன்று உன்னைத் தவிர யாரையும் பார்க்க விரும்பாமல் உன்னையே என்னுள் நிறைத்துக் கொண்டிருக்கிறேன் உயிரே. இனிய வணக்கங்கள் என்ற வரிகள் கொண்ட காகிதத்தை படித்தவன் சுற்றும் முற்றும் தன் பார்வையை செலுத்தி யாராக இருக்கும் என்று தேட, அவன் கண்களுக்கு அப்படி யாரும் புலப்படவில்லை. வேறு யாருக்கோ வந்த கடிதம் என்று எண்ணி அவன் அதை வைத்துவிட்டு வேறு இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டான். அடுத்த நாள் மாலை பொழுதில் வேறு இருக்கையில் அமர வந்தவன் இருக்கையில் மீண்டும் ஒரு காகிதம் இருக்க அதை திறந்து பார்த்தான். உனக்காக நான் எழுதிய வணக்கத்தை வேறு யாருக்கோ என்று எண்ணி குழம்பும் என் உயிரானவனே, அந்த ஒரு நிமிட தேடலன் தவிப்புக்கு கூட நான் அடிமையடா. உன் மாய விழியில் விழுந்து தொலைய ஆசை ஆயிரம் இருக்க அந்த பொழுதிற்காக காத்திருக்கிறேன் என்பதை வாசித்தவனுக்கு சற்று குழப்பம் சூழ்ந்தது. யாராக இருக்கும்? நேராக வந்து பேசுவதற்கு தைரியம் இல்லாமல் இப்படி பழங்காலத்தை போல கடிதம் மூலம் காதல்? தன் நண்பர்கள் யாராவது விளையாடுகிறார்களோ என்று எண்ணியவன் அந்த கடிதத்தின் பின்புறம் எழுதினான். அழகா கவிதை சொல்ல ட்ரை பண்றீங்க. ஆனா பாருங்க, நீங்க தப்பான ஆளோட சீட்ல வச்சுட்டீங்க. எனக்கு ஏற்கனவே காதலி இருக்கா. ஸோ ப்ளீஸ் இது மாதிரி விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. புரியும்னு நினைக்கிறேன். என்று சற்று காட்டமாக எழுதிவிட்டு வேறு இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டான். வயது கோளாறில் யாரோ ஒரு பெண் எழுதுகிறாள். இதை வளரவிடக் கூடாது என்று எண்ணியவன் அவ்வாறு எழுதி வைத்துவிட்டு வந்தான். அடுத்த நாளிலிருந்து அந்த கடிதங்கள் தனக்கு வராது என்று எண்ணி இருக்க, அவன் யூகத்தை உடைத்தாற்போல் அவனை வரவேற்றது அந்த நாள் கடிதம்.